மோர்களி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு அரிசி மாவு, 3 கப்பு தயிர். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கடுகு, கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் சாறு, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய். இதெல்லாம் வச்சு மோர்களி எப்படி பண்ணுறது பார்ப்போம். எலுமிச்சப்பழ சாறையும் அந்த மோர் களி கரைசல்லே சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் வரமிளகாவையும் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கரைச்சி வச்ச மோர்களியை இதில் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது அப்படியே கெட்டியாகும். ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுன்னா இருங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியான அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இது பழைய காலத்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் வகை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.